மீனாவுக்கு ஒரு நைட்டியும் எடுத்துக்கம்மா. முத்து, கார்த்தி, சரவணா இங்க வாங்கல. இங்க என்ன கூத்து நடக்குதுன்னு வந்து பாருங்க. பாத்துடா, மெதுவா மெதுவா. நில்லுடா. ஏம்பா கந்தசாமி, என்னப்பா இதெல்லாம்? நீங்க என்ன செய்றீங்கன்னு தெரிஞ்சுதான் செய்றீங்களா? அன்னைக்கு மீனாவை கூட்டிட்டு போறேன்னு வந்தவர அவ வாசலோட பேசி வெளியே அமிச்சிட்டா. இன்னைக்கு நீங்க இவர் கையை பிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்களே மாமா, ஏன் இப்படி பண்றீங்க? நாளைக்கு மீனா வந்து கேட்டா என்ன பதில் சொல்வீங்க? அவ அடிபட்டு ஹாஸ்பிட்டல் போனாலும் நல்லபடியா பெத்து பொழைச்சிருக்கா, அத மறந்துடாதீங்க மாமா. குழந்தையோட அவ இந்த வீட்டுக்கு தான் வரப்போறா, அதுக்கு வேட்டு வச்சிடாதீங்க. அப்படி எல்லாம் பேசாதம்மா. பாவம், குடிச்சு விட்டு என்ன பண்றான்னு தெரியாம பிச்சைக்கார மாதிரி தெரு தெருவா அலைஞ்சுக்கிட்டு இருந்தாம்மா. எதுக்கு நிக்கிறது யாருன்னே தெரியாம கை நீட்டி காசு கேட்டுக்கிட்டு இருந்தோம். பார்த்தது என் உயிரே போற மாதிரி இருந்துச்சு. மனசு கேட்கல, கூட்டி வந்திருக்கிறேன். வேணாம்ப்பா, தயவு செஞ்சு நாங்க சொல்றத கேளுங்க. முதல்ல அவரை இங்கேருந்து அனுப்புங்க. வேணும்னா ஒரு 5 or 10 பாக்கெட்ல போட்டு அனுப்புவீங்க. அதை நாங்க வேணான்னு சொல்ல. ஆனா இந்த வீட்டுல அவர் இருந்தாருன்னா இருக்கிறவங்க யாரும் இல்லாம போயிடுவாங்க. ஐயோ, இவன் என் தம்பிடா. இருக்கட்டும்பா. இதே தம்பிதான் உங்களை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னது. இதே தம்பிதான் எங்க எல்லாரையும் ஜென்ம விரோதியா பார்த்தது. இதே தம்பிதான் பொண்டாட்டி பேச்சை கேட்டு கேவலமா கூத்தடிச்சது. இதே மனுஷனோட பொண்ணுதான் இவர் அவ அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே போன்னு சொன்னால. எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? விரலுக்கு வெளியே நீண்டுட்டா நம்ம நகர்ந்தாருன்னு வச்சு அழகு பாக்குறது இல்ல கந்தசாமி. அழுக்கு பிடிச்சா வெட்டி எரியறதுதான் வழக்கம். உன் தம்பிதான் இல்லன்னு சொல்லல. பெத்த புள்ளைய இந்த கோலத்துல பார்க்க எனக்கு கொடுமையா தான் இருக்கு. ஆனா உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். தயவு செஞ்சு இது வேண்டாம், அவனை வெளியே அனுப்பிடு. நீங்களும் அப்படி பேசுறீங்க? புரிஞ்சுக்குங்கம்மா, குடி ஒரு நோயுமா. இப்ப இவன் நோயாளியா இருக்கிறான், உங்களுக்கு தெரியாது இல்ல. நீங்க பெத்த பிள்ளை தரையிட்டு போனாலும் கெட்ட பழக்கத்தால் நோய் வாய்ப்பட்டுட்டா எக்கேடும் கெட்டு போன்னு விட்டுருவீங்களாமா? ஐயோ மாமா, நீங்க சொல்றது எல்லாம் எங்களுக்கு புரியுது. ஆனா இந்த நியாயம் ஏதாவது அவர் காதுல விழுதான்னு கேளுங்க. விழாதுமா, நீ பாக்குற இல்ல, காதல விழக்கூடிய நிலைமையில் இல்லையே, குடிமயக்கத்தில் இருக்கிறான். எப்படி வேணாலும் போட்டுன்னு இப்ப உன்னை விட்டுற முடியுமாமா? இவன் தம்பிமா, மனசு கேட்காம தானே கூட்டிட்டு வந்திருக்கிறேன். அம்மா, நான் ரோட்ல வந்துகிட்டு இருந்தேன். எதுக்கு தள்ளாடி தள்ளாடி பழைய இப்ப வந்துகிட்டு இருந்தான். முன்னால் நிக்கிறது நானும் கூட தெரியாம எல்லார்ட்டையும் கேட்கிற மாதிரி பிச்சைக்கார மாதிரி கை நீட்டி எங்கிட்ட காசு கேட்கிறாமா? கூட பிறந்த தம்பி, அதை பார்த்துட்டு நான் எப்படி அவனை விட்டுட்டு வர முடியும்? பாசம் காட்டுறதுல தப்பு இல்லப்பா, அதை யார்கிட்ட காட்டுறோம்னு ஒண்ணு இருக்கு. டேய், ஒண்ணு நான் ஒண்ணு கேட்கிறேன். உன் தம்பி மருங்க யாராவது இந்த மாதிரி பிச்சை எடுத்துக்கிட்டு ரோட்ல கிடந்தா நீ சும்மா விட்டுருவீடா? ஐயோ, நம்ம உடம்புறப்புக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு துடிச்சு கதற மாட்டேனே. செத்தாலும் இப்படி ஒரு கேவலத்தை நாங்க யாரும் செய்ய மாட்டோம்பா. பிடிக்கலப்பா, இந்த வீட்டுல யாருக்கும் பிடிக்காத இந்த மனுஷனை இங்க தங்க வைக்கிறது எங்களுக்கு பிடிக்கல. தயவு செஞ்சு வெறுப்பு தம்பி இருந்தாலும் எங்கேயா கொண்டு போய் விடுங்க. அப்படி இல்லையா எங்கேயா கொண்டு போய் தங்க வைங்க. பொங்கறதுக்கோ திங்கறதுக்கோ வாங்கி கொடுங்க, நாங்க வேணாம்னு சொல்லல. ஆனா இந்த வீட்டுல இந்த மனுஷன் இருக்க கூடாது.